ஹலோ கேஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. டுடே எபிசோட இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக சிஇஓ வந்திருக்காங்களே, அவங்க வந்த உடனே அந்த நந்தினி வச்சிருப்பாள். நந்தினி ரூமில் தான் இப்போதைக்கு சிஇஓ வந்து நந்தினியாக தானே இருந்தால், அந்த ரூமில் வந்து புது சிஇஓ வந்தோடனே அந்த நந்தினி வச்சிருக்க அந்த சாமி ஃபோட்டோவையும் சூர்யா ஃபோட்டோவையும் பார்த்துட்டு, அந்த ஃபோட்டோ எதுக்கு இங்கே இருக்குது, இப்போ நான் தானே சிஇஓ, அவங்க ஒன்றும் சிஇஓ கிடையாதுல்ல, அந்த ஃபோட்டோ வந்து தூக்கி வெளியே வீசுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்குறா. இந்த விஷயம்லாம் வந்து இவங்களுக்கு தெரிய வந்துடுது. அப்படின்னா விவேக் வந்து கால் பண்ணி சூர்யாட்ட சொல்லிடுறான். எப்படின்னா, இப்போ நந்தினி இருக்கிற கேபினில் தானே அந்த புது பொம்பளை தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க அவங்க தாய்க்குளம். அது மட்டும் இல்லாமல் வந்தோடனே ஆர்டர்லாம் கொடுக்குறா நம்ம ஒர்க்கர்ஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் நந்தினி ஃபோட்டோ வச்சிருந்தாலும் உன் ஃபோட்டோவையும் கருப்புசாமி ஃபோட்டோவையும் அந்த அந்த 2 ஃபோட்டோவுமே எடுத்து வந்து வெளியே வீச சொல்லிட்டாடான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோடனே சூர்யா வந்து டென்ஷன் ஆயிடுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவா, நான் வந்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு சூர்யாவை சொல்லிட்டு, இரு மச்சான் நான் வாரேன்னு சொல்லிட்டு சூர்யா உடனே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி சொன்னோடனே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துடுறான் சூர்யா. நான் எனக்கு இருக்குது, அவனுக்கு அந்த பொம்பளைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வேகமாக ஆஃபீஸுக்கு வந்துடுறான். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ன நடக்க போகுது என்ன நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி விவேக் கால் பண்ணி சூர்யாட்ட சொல்லிடுவான். எப்படின்னா சூர்யா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பான்ல நந்தினியை பார்க்கறதுக்காக. அப்போ வந்து இந்த போலீஸ்லாம் நந்தினியை ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை மாற்றுறதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சூர்யா கேட்டுட்டு ஏற்கனவே டென்ஷனில் இருப்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விவேக் கால் பண்ணி சொல்லியிருப்பான், புது சிஇஓ வராங்கடா வந்துட்டு இன்னைக்கு வராங்களாண்டான்னு சொன்னோன்னே அதில் ரொம்ப டென்ஷன் ஆகி டேரக்டாக அவங்க அருணாச்சலத்தில் கால் பண்ணி சொல்லி அருணாச்சலம் வந்து எதாக இருந்தாலும் வீட்டில் வந்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அது அவனுக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும். சுரேகா காணாமல் போன ஒரு டென்ஷனாக இருக்கும். மாற்றி மாற்றி மண்டையை குழம்பி போயிட்டு ரொம்ப கோவத்தில் உட்காந்துருப்பான். இது பார்த்தான்னு சொல்லிட்டு புது சிஇஓ வந்தாங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நந்தினியோட ரூமில் போய் உட்காந்துருந்துட்டு நந்தினி வச்சிருக்கிற சூர்யா ஃபோட்டோவையும் கருப்புசாமி ஃபோட்டோவையும் எடுத்துக்கி வெளியே வீசுங்க அப்படின்னு சொல்லிடுறான். இதை பார்த்துட்டு விவேக் கால் பண்ணி சூர்யாட்ட சொல்லிடுறான், இந்த மாதிரி புது சிஇஓ வந்துச்சுல, அந்த பொம்பளை வந்து வந்த உடனே ஒர்க்கர்ஸ் ஹெவி ஆர்டர் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நந்தினி வச்சிருந்த கருப்புசாமி ஃபோட்டோவையும் உன் ஃபோட்டோவையும் தூக்கி வெளியே போட சொல்லிடுச்சுடா அப்படின்னு சொன்னோடனே சூர்யா வந்து கடுப்பாயிருவான். இருக்கிற எல்லா கோவத்தையும் அந்த பொம்பளை மேலே காட்டலாம் சொல்லிட்டு இருடா மச்சான் நான் வரேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உடனே கார் எடுத்து கிளம்பிட்டு வந்துகிட்டு இருக்கான். இது ஒரு பக்கம் போகிட்ட வந்து நந்தினியோட தங்கச்சி இருக்கால, அவளை வந்து கௌஷிக் எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப ரொமான்டிக்காக ரொம்ப இதெல்லாம் இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், நல்ல மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் தெரியாமல் நந்தினோட தங்கச்சி இவன் நல்லவன் நினச்சி நம்பிட்டு, இனிமேல் நீங்களே என்னை பிக்கப் பண்ணிக்கங்க ட்ராப் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவள் சொல்கிறான். ஆனால் நான் 60 ரூபா தான் தருவேன் இந்த மாதிரி சொல்லிடுறா. ஓகே சூப்பர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பரமேஸ்வரி வந்து பார்த்துட்றா. எப்படின்னா பரமேஸ்வரி வந்து அந்த சைடாக போயிட்டுருக்கா. எப்படின்னா ரொம்ப டென்ஷனாக இருக்கா பரமேஸ்வரி. எப்படின்னா இந்த மாதிரி இந்த சின்ன பையன் கௌஷிக் என்னை வந்து என் வயசுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவன் வயசு, அவன் வந்து என்ன இந்த மாதிரி பேசிட்டு போகிறானா சொல்லிட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருப்பான். அதோட பரமேஸ்வரி வந்து அந்த பரமேஸ்வரி வந்து அவன் ஒன்றும் சொல்லுவாங்க, தங்கச்சி நீ இதுப்பெல்லாம் கார் ஓட்டினா தங்கச்சி நம்ம ஆக்சிடென்ட் ஆயிரும், ஒரு இடத்துல நிப்பாட்டு தங்கச்சி சொல்லிட்டு நிப்பாட்டி பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது நந்தினியோட தங்கச்சிக்கிட்ட வந்து கௌஷிக் பேசிக்கிட்டு இருப்பான். தங்கச்சி அது யாருன்னு தெரியுதா தங்கச்சின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி அண்ணன் வந்து கூப்பிட்டு காட்டினோன்னே யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆனால் கௌஷிக்னு சொல்லிட்டு, அது கூட நிற்கிறது யாருமா தங்கச்சி, ஒரு பொண்ணு மாதிரி தெரியுதுன்னு சொன்னோன்னே, ஏன்னா அது யாரும் தெரியுதானேன்னு சொல்லிட்டு, அது இவன் நந்தினியோட தங்கச்சின்னு அது, ஓ கதை அப்படி போதோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் பரமேஸ்வரி கண்டுபிடிச்சிருவா. ஏன் இப்போ புரியுதுங்க ரஞ்சித்தோட பிளான் என்னன்னு இப்போ புரியுது அண்ணன்னு சொன்னோன்னே, என்னென்ன தங்கச்சி சொல்கிற, எப்படின்னா இந்த சுந்தரவள்ளி குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ரஞ்சித் பையன் இந்த கௌஷிக்கை விட்டு நந்தினி தங்கச்சியை வந்து லவ் பண்ண வைக்க பார்க்குறானே, இவன் லவ் பண்ணி நம்மளை ஏமாற்றி ஏதோ பண்ண பார்க்குறான், பெரிய பிளான் போடுறான், சரியான கேடியாக இருக்கானே நம்ம ரஞ்சித்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. சரி சரி நம்மளுக்கு என்ன தங்கச்சிங்க, நம்மளுக்கு பயன் இருக்குன்னு இதனால இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நந்தினிட்டு தங்கச்சிட்ட வந்து கௌஷிக் வந்து பாய்ன்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போகும்போது பார்த்தா பரமேஸ்வரி வந்து டப்புனு காரை வச்சு வழி மறிச்சிடறா கௌஷிக்கு. என்ன தம்பி இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, என்ன ஆண்டி என்ன நீங்கள் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க கேட்கும்போது, அது இல்லை தம்பி இப்போ கூட போச்சுல பொண்ணு, அது யாருன்னு தெரியுமான்னு கேட்கும்போது, யார் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, அவள் யார் தெரியுமா நந்தினியோட தங்கச்சின்னு சொல்லும்போது, நந்தினியோட தங்கச்சி எனக்கு சத்தியமாக தெரியாதுன்னு சொல்லும்போது, நடிக்காத தம்பி எனக்கு எல்லாம் தெரியும், ரஞ்சித் வந்து உன்னை வந்து அந்த பொண்ணு லவ் பண்ணி ஏமாத சொல்லியிருப்பான், அதனால வந்து நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே கௌஷிக் ஒரு செகண்ட் யோசிக்கிறேன், இந்த பொம்பளைக்கு எப்படி தெரிஞ்சு, ஐயோ சரியான கேட்டுக்கிட்ட பொம்பளையா இருக்குன்னு சொல்லும்போது, இல்லை ஆண்டி அப்படிலாம் கிடையாது, ரஞ்சித் எதுவுமே சொல்ல, அவங்க யாருமே தெரியாது, சும்மா ரேப்பிடோ புக் பண்ணாங்க ட்ராப் பண்ணி விட்டு வரேன் அவ்வளோதான், நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் பல்ல கட்டி பேசுகிறேன், மித்தபடி எதுவுமே கிடையாது, ஏதாவது நீங்கள் சொல்லிட்டீங்க நந்தினோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் இனிமேல் நான் பேச மாட்டேன், ட்ராப் பண்ண மாட்டேன், பிக்கப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, சரி ஓகே தம்பி சரி பார்த்து போயிட்டு வா ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பரமேஸ்வரி சொல்லிட்டு, அதோட பரமேஸ்வரி அண்ணன் கேட்பான் பரமேஸ்வரிட்ட, என்ன தங்கச்சி இவன் சொல்கிறதுல உண்மையாக இருக்குமோ பொய்யா இருக்குமோ சொல்லி கேட்கும். அண்ணே இவன் அப்படியே போய் சொல்கிறான், மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கிறேன், இவன் என்னன்னா ரஞ்சித் சொல்லி தானே ட்ராப் பண்ண வரான், ரஞ்சித் இவனும் சேர்ந்ததோ பிளான் பண்ணுறாங்கண்ணே அப்படின்னு சொல்லுவோம். சரி வா நம்மளுக்கு எதுக்கு வா தங்கச்சி போக சொல்லுவேன், என்ன நம்மளுக்கு இருக்குண்ணே, இவனை இப்படியே சும்மா விடக்கூடாது, நம்ம லைனில் எப்படி கிராஸ் ஆகிறான், இவனை வந்து எப்படியாச்சும் அட்டிக்கணும்னு சொல்லிட்டு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு
போவோம், நாளை பின்ன அவன் சிக்காமலா போயிடுவான் அவன்னு சொல்லிட்டு வந்து, ஆமாண்ணா சரி வா போவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பரமேஸ்வரி அண்ணனும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது சூர்யா வந்து கார் எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டு இருக்கான் ஆஃபீஸுக்கு. எப்படின்னா அந்த ஃபோட்டோ தூக்கி வெளியே வீசிட்டால, அது வந்து விவேக் சொன்னோடனே ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். அவட இங்கிட்ட வந்து அருணாச்சலம் வந்து, நீ வந்து புது சிஇஓ இது அப்பாயிண்ட் பண்ணதெல்லாம் தப்பு இல்லை சுந்தரவல்லி, ஆனால் சூர்யாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்பா. சூர்யா இப்போ கால் பண்ணி என்ன திட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, அவன் ரொம்ப கோவத்தில் இருக்கான், இதில் தான் தெரியுது, வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுந்தரவல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, அவனுக்காகலாம் பயந்துக்கினாலாம் சிஇஓலாம் அப்பாயிண்ட் பண்ணாமலாம் இருக்க முடியாதுண்ணே, இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். அதோட என்ன சுந்தரவல்லி சொல்கிறா, என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம கம்பெனியோட இதான மேனேஜர், சிஇஓ மாதிரி நம்ம கம்பெனியோட எம்டியா வந்தானேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது, இருந்தாலும் என்னங்க இந்த கம்பெனியை வந்து ஆரம்பிக்கும் போது நம்ம 2 பேரும் தான் ஆரம்பித்தோம், இப்போ சூர்யா வந்துட்டான்னா அதுக்காக சூர்யாட்ட தான் நம்ம எல்லா டிசிஷனும் கேட்டு எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, எனக்கு அந்த கம்பெனியில் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே தான் எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லும்போது, அதுக்கு இல்லம்மா இருந்தாலும் சூர்யாட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, எங்க அவன் என்ன வந்துடுவான், வந்தவன் கற்றுன்னு கத்துவான், எதுக்கு நந்தினி இடத்துல வேற ஒருத்தையும் போட்டேன், எதாக இருந்தாலும் நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது, நேராக சூர்யா வந்து ஆஃபீஸ்க்கு போயிடுவான். ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் சூர்யா அந்த பொண்ணுக்கிட்ட. சூர்யா வந்தோடனே ஹூ இஸ் சி அப்படின்னு கேட்கும்போது, சூர்யா கேட்கும்போது இவங்க தான் சிஇஓ நியூ சிஇஓன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஹூ ஆர் யூன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறேன், நான் ஹூ ஆர் யூன்னு சொல்லிட்டு நான் யாரான்னு சொல்லிட்டு சூர்யா கேட்பான். நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்கும்போது, நீ யாரா இருந்து எனக்கு, நான் முதல்ல வெளியே போடான்னு சொல்லிட்டு சூர்யாவே வெளியே போக சொல்லிடுவாங்க. அவரோட மேடம் இவர் தான் நம்ம கம்பெனியோட ஃபுல்லாக எம்டி இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஓ சூர்யா சார் நீங்களா, சாரி சார் தெரியாது சார் நீங்கள் யாருன்னு, ஓ அப்படியா என்னவே வெளியே போக சொல்லிட்டேன், இப்போ நான் சொல்கிறேன் உனக்கு வேலை கிடையாது, நீங்கள் வெளியே போச்சு வாட்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பான். அவன் என்ன வாட்னு வெளியே போகணும்னு சொல்லிட்டு சூர்யா அந்த மாதிரி சொல்லும்போது, எதாக இருந்தாலும் நான் வந்து சுந்தரவல்லி ஆண்டிக்கிட்டே சுந்தரவல்லி மேடம்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லும்போது, சுந்தரவல்லி மேடமா நான் சொல்கிறேன் நீ இங்கேருந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூர்யா சொல்லும்போது, நான் ஏதாவது மேடம் தான் பேசுவேன், நீங்கள் யார் முதல்ல என்ன போக சொல்கிறதுக்கு, மேடம் சொல்லட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லும்போது, ஓ அப்படியே அவசியம் சொல்லிட்டு மேடமுக்கு உடனே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, மேடம் உங்கள் சன் வந்து இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு மேடம், என்ன வேலை செய்ய விடாமல் தடுத்துட்டு இருக்காரு, ஏன்னா உடனே வந்து வேலையை விட்டு தூக்க போகிறாரா அதுன்னு பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, அப்போ என்ன சொல்கிறேன் எனக்கு புரியலையே, அவன் இதுக்கு அங்கே வந்தான்னு சொல்லிட்டு, சரி இரு நான் அங்கேயே வரேன்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி வந்து, எல்லாம் உங்கள் பையன் வந்து கம்பெனி ஆஃபீஸில் போயிட்டு வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு இருக்கோம், என்ன புரியலன்னு சொல்லும்போது, ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம அப்பாயின்ட் பண்ண புது சிஇஓ வந்து அப்படியே வெளியே போ உனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு இது பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான், வாங்க போன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுந்தரவல்லியும் அவர் அருணாச்சலமும் கார் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாங்க. அங்கே வந்து சூர்யா வந்து, இப்போ நீ வெளியே போறியா இல்லை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டோம் அந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பான். யார் தெரியுமா சிஇஓ, என்னோட ஒய்ஃப் தான் சிஇஓன்னு சொல்லும்போது, அவங்க வந்து இப்போ வரது கிடையாது எங்கேயோ இருக்காங்களாமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது, அவங்க இங்கே வராங்களோ வரலையோ அவங்க தான் இந்த கம்பெனிக்கு சிஇஓ, ஓகே நீ ஒன்றும் கிடையாது, ஒழுங்காக மாதிரியே வெளியே போ, ஏற்கனவே ஒரு கம்பெனி இந்த மாதிரி ஏதாச்சும் தப்புக்க பண்ணிட்டு தான் நீங்கள் வந்திருப்பேன், எனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட மூஞ்ச பார்த்தாலே தெரியுது திருட்டு மொழி, எங்கேருந்து வெளியே போறியா இல்லை உங்க கழுத்து பிடிச்சி வெளியே தெரியல சொல்லுவேன். இங்கே பாருங்க மைண்ட் ஒரு வேர்ட்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுவேன், என்ன மைண்ட் ஒரு வேர்ட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து, வெளியே போறியா இல்லை கழுத்து பிடிச்சி தருவா செக்யூரிட்டியை கூப்பிடுவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூர்யா சொல்லிட்டு இருக்கும்போது, நிறுத்துறான்னு சொல்லிட்டு சுந்தரம் வந்துடுறோம். சுந்தரம் வா தைக்குள்ளுமே வாங்கன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து, யாரை கேட்டு இந்த பொம்பளை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூர்யா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். யாரடா கேட்கணும்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. அதில் வந்து சூர்யா வந்து அந்த இப்போ நீங்களே அந்த பொண்ணை வந்து வெளியே போக சொல்கிறீங்களா, நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டோமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூர்யா கேட்டுட்டு இருக்கான். அதில் இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை, see you.